குடும்பஸ்தன் நேற்று 2வது நாள் சூப்பரான வசூல் எடுத்திருக்கு. எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஃபஸ்ட்டு டேவோட கிட்டத்தட்ட டபுள் மடங்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நம்பரை எடுத்திருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் கூட வந்த வல்லான், ஹவுஸ் கீப்பிங், மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்படிங்கிற படம், அப்புறம் பாட்டில் ராதா, அந்த படங்களோட வசூல் எவ்வளோ, அதுக்கு முன்னாடி வந்த மதகஜராஜா, காதலிக்க நேரமில்லை, அந்த படங்களோட வசூல் எவ்வளோ, இது இல்லாமல் தெலுங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் டாக்கு மகாராஜ், இன்னொரு பக்கம் வேறு லெவல் கலெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய சங்கராந்திக்கு வசூனம், அப்புறம் ஹிந்தி திரைப்படங்கள். நேற்று ஸ்கை ஃபோர்ஸ் ஒரு சரியான வசூலை வாரி குவிச்சிருக்குங்க. அக்ஷய்குமார் அவர்களோட திரைப்படம் டே 1 கொஞ்சம் சுமாரான வசூல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் டே 2 சரியான வசூலை வாரி குவிச்சிருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இன்னும் சில படங்களோட வசூலை ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். இது இல்லாமல் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் கேட்கப்பட்டு இருந்த ஒரு படத்தோட வசூல் ஆயுத எழுத்து. அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன, வெர்டிக்ட் என்ன அப்படிங்கிறது கூட பார்த்துருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஒரு சூடமேத்தி சூரக்காய போட்டு ஒழுங்கடா கணபதி. ஆமாங்க, உடன்பிறப்பு தான் சத்யராஜ் அவர்களோட திரைப்படம். ரகுமானுமே சூப்பரான ரோல் பண்ணியிருப்பார். அதில் சாமி வருது வழியை விடுங்கடா அப்படின்னு சரியான பாட்டு, செம்ம சூப்பர் ஹிட் பாட்டு. அந்த பாட்டில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான் அது. அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஆஸ்டர் கார்டன், குருதேவன் ஸ்ரீனிவாசன், மிஸ்டர் மணிவண்ணன், முகமது ஆதில், ஷேக் முகமது ஷேக். இந்த 5 பேருமே வழக்கமாக ஏதாவது ஒன்றில் ஒருத்தவங்க எப்படியாவது இருப்பாங்க. இந்த வாட்டி இந்த 5 பேருமே ஒரே ஆன்சரில் இருக்காங்க. ஸோ உண்மையிலே இவங்க 5 பேருக்குமே வாழ்த்துக்கள். தொடர்ந்து சரியான பதிலை சொல்கிறாங்க. எப்படி ஞாபகம் வச்சுருக்காங்க? ஏன்னா இப்போ நான் இந்த ஃப்ரேம்லாம் எடுக்கிறேன், இதை தாண்டி என்கிட்ட இந்த ஃப்ரேமெல்லாம் காமிச்சு கேட்டால் நான் சொல்வேனான்னு தெரில, எனக்கு கன்ஃபார்மாக தெரில. ஆனால் இவங்க சொல்கிறாங்க அந்தளவுக்கு சினிமாவை அவ்வளோ நேசிக்கிறாங்க, அது தெரியுது க்ளீனாக. ஸோ இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். எமர்ஜென்சி அப்படிங்கிற திரைப்படம் டே 9 இந்தியாவில் 95 லட்சம், வேர்ல்டு வைடு 1,08,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 18,07,00,000, வேர்ல்டு வைடு 19,51,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 9 நாளில் நேற்று ஓகே அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் வந்திருக்கு. மேபி இன்றைக்குமே அந்த ஓகேங்கிற அப்படி கலெக்ஷன் தான் வரப்போகுது. ஆனால் இது இந்த படத்துக்கு சுத்தமாக பத்தாது. ஒரு தோல்வி படமாக அமைகிறதுக்கு தான் மோஸ்ட்லி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் ஆசாத் அப்படிங்கிற படம் டே 9 இந்தியாவில் 18 லட்சம், வேர்ல்டு வைடு 21 லட்சம். ஸோ டோட்டலாக 8,47,00,000 ஒரு டிசாஸ்டராக அமையுது. ஸ்கை ஃபோர்ஸ் ஸோ டே 1 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17 கோடி கிட்ட வசூல் வரும்போது இதை சூப்பர் கலெக்ஷன் சொல்ல முடியல. ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட் பெருசு. ஒரு 25 crore வந்தது அப்படின்னா அது உண்மையிலே நல்ல கலெக்ஷன் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் டே 2 தெரில, அவங்க காதில் விழுந்துதா என்னன்னு தெரில. ஆனால் உண்மையிலே நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. இந்தியாவில் மட்டுமே 26,85,00,000 டே 2, வேர்ல்டு வைடு 29,05,00,000. இன்றைக்கி ஆக்சுவலாக இன்னும் சூப்பரான நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியா முழுக்க 41,61,00,000, வேர்ல்டு வைடு 46,05,00,000. ஓவர்சீஸில் மேபி சில நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் வரப்போகிற நாட்களில். 160 கோடி பட்ஜெட் 2 நாளில் நல்ல வசூலை எடுத்திருக்கு. டே 1 கம்பேர் பண்ணும்போது டே 2 பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. டே 3 அதேமாதிரியே இன்னும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஏற்படும் நம்பலாம். ரெக்கா சித்திரம் அப்படிங்கிற மலையாள திரைப்படம் டே 17 கேரளாவில் 58 லட்சம், வேர்ல்டு வைடு 63 லட்சம். ஸோ டோட்டலாக 26,02,00,000 கேரளாலையும், வேர்ல்டு வைடு 45,49,00,000, 13 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து ஆசிஃப் அலி அவர்களோட திரைப்படம் பெரிய அளவில் வசூலை எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த விதத்தில் தொடர்ந்து சில ஆக்டர்ஸோட படங்கள், முக்கியமாக ஆசிஃப் அலியாக இருக்கட்டும், அப்புறம் ஷௌபின் ஷபீராக இருக்கட்டும், அப்புறம் இன்னொரு பக்கம் பசில் ஜோசப், இவங்களோட படங்கள்லாம் சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் பெரிய அளவில் வசூல் எடுக்குது. ஆனால் இதை தாண்டி இவங்க படம் மட்டும்தான் மலையாள படங்களாக வருதா அப்படின்னு கேட்டால் இல்லை, நிறையா வருது. நிறையா தோல்வி படங்களும் அமையுது. ஸோ இவங்களோட படங்கள் ஓரளவுக்கு பெட்டரான கலெக்ஷன், பெரிய வசூல் கூட எடுக்குது. அப்புறம் டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ் இந்த படத்தோட டே 3 கேரளாவில் 1,95,00,000, வேர்ல்டு வைடு 4,25,00,000. ஸோ டோட்டலாக 5,10,00,000 கேரளாலையும், வேர்ல்டு வைடு 10,20,00,000 நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ 14 கோடி பட்ஜெட்டு 3 நாளில் நல்ல கலெக்ஷன். இன்றைக்கி அதோட ஒரு பெட்டரான நம்பர் வந்தால் நல்லாயிருக்கும். தெரிஞ்சு கேரளாலேயே இந்த படம் இன்றைக்கி ஒரு 3+ crore வந்துச்சு அப்படின்னா சூப்பர் கலெக்ஷன். ஸோ புஷ்பா 2 திரைப்படத்தோட டே 52 இந்தியாவில் 58 லட்சம், வேர்ல்டு வைடு 64 லட்சம்.
ஸோ டோட்டலாக 1782 கோடி 7 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் டாக்கு மகாராஜ் திரைப்படத்தோட வசூல் டே 14 ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடி 30 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடி 45 லட்சம். ஸோ டோட்டலாக 97 கோடி ஆந்திரா தெலுங்கானாலையும் வேர்ல்டு வைடு 131 கோடி 26 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 110 கோடி, இன்னும் கொஞ்சம் தான் அதுவும் வந்துடும்னு வைங்களேன். இன்றைக்கி ஒரு நல்ல நம்பர் வரும்னு எதிர்பார்க்கலாம். கேம் சேஞ்சர், ஸோ சனிக்கிழமை வந்தாலும் சரி, எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் சரி, இந்த படம் மட்டும் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஓகே, இந்த படத்துக்கு ரிப்போர்ட் என்னதான் இருந்தாலுமே ஒரு ஹாலிடே அப்படின்னு வரும்போது இந்த படத்துக்கு ஒரு நல்ல நம்பர் வருதுன்னு நம்மளால் சொல்லவே முடியல. அப்பயுமே நம்பர் கம்மியாக தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ டே 16 ஆந்திரா தெலுங்கானாவில் 25 லட்சம், வேர்ல்டு வைடு 35 லட்சம். ஸோ டோட்டலாக 202 கோடி 71 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. சங்கராந்திக்கு வஸ்துனம் டே 12 ஆந்திரா தெலுங்கானாவில் 5 கோடி 40 லட்சம், தமிழ்நாட்டில் 8 லட்சம், கர்நாடகாவில் 54 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 20 லட்சம், ஓவர்சீஸில் 1 கோடி 5 லட்சம், வேர்ல்டு வைடு 7 கோடி 27 லட்சம். ஸோ 12வது நாள் ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு, 7 கோடிக்கு மேலே. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு 8+9 கிட்டே எதிர்பார்க்கலாம். ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் டோட்டலாக 155 கோடி 56 லட்சம், தமிழ்நாட்டில் 2 கோடி. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் 2 கோடி ஒரு டைரக்ட் தெலுங்கு படம் வந்திருக்கு, பெரிய விஷயந்தான். கர்நாடகாவில் 11 கோடி 24 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடி 10 லட்சம், ஓவர்சீஸில் 31 கோடி 88 லட்சம், வேர்ல்டு வைடு 203 கோடி 78 லட்சம், 200 கோடியை கடந்திருக்கு. சங்கராந்திக்கு வசூலம் சரியான வசூலை வாரி குவிச்சிருக்கு 12 நாளில். வெங்கடேஷ் அவர்களோட திரைப்படத்திலே ஹையஸ்ட் கிராசர் மூவி இதுவாக தான் இருக்கும். அப்புறம் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தோட டேட் 12 தமிழ்நாட்டில் 19 லட்சம், வேர்ல்டு வைடு 21 லட்சம். ஸோ டோட்டலாக 9 கோடி 57 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 10 கோடி 71 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 12 நாளில். மதகஜராஜா திரைப்படத்தோட டே 14 தமிழ்நாட்டில் 1 கோடி 8 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடி 30 லட்சம். ஸோ டோட்டலாக 50 கோடி தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 50 கோடி 47 லட்சம், 57 கோடியே 24 லட்சம் இந்த படம் வந்து உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு 14 நாளில். ஸோ இந்த வாரம் அந்த திரைப்படங்களில் எப்படி எந்த படத்துக்கு வந்து செகண்ட் டே வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, செகண்ட் டே ஆக்சுவலாக வல்லான் அப்படிங்கிற படம் சுந்தர் சி அவர்களோட படம் ஒரு ட்ராப்பு தான் இருக்குது. தமிழ்நாட்டில் 7 லட்சமும், வேர்ல்டு வைடு 8 லட்சம். ஸோ டோட்டலாக 15 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 17 லட்சம். பாட்டில் ராஜா படத்தோட டே 2 கலெக்ஷன் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. டே 1க்கும் டே 2க்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் 18 லட்சம், வேர்ல்டு வைடு 19 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 28 லட்சமும், வேர்ல்டு வைடு 30 லட்சம் இந்த படம் 2 நாளில் வசூல் பண்ணியிருக்கு. டே 1 கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு டபுள் ஜம்ப் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ ஆக்சுவலாக இப்படி தான் ஒரு ஆர்கானிக்காக தான் ஒரு படத்துக்கு வரணும். அதை தாண்டி ஒரு வித்தியாசமான ப்ரொமோஷன் பண்ணலாம், அக்லியான ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு நல்ல படத்துக்கு ஒரு அக்லியான ப்ரொமோஷனே இதனால தான்ப்பா இந்த படம் ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்கு சொல்கிறேன். அப்புறம் அதனால தான் ஓடிச்சுன்னு சொல்லிட்டு நாளைக்கு எல்லோரும் கிளம்பி வந்தாங்கன்னா என்னத்துக்கு ஆகுறது? அவ்வளோதான், இருக்கிற எல்லா சினிமாவோட ஈவெண்ட்டுமே ரொம்ப மோசமாயிடும். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்படிங்கிற படம் டே 2 தமிழ்நாட்டில் 12 லட்சம், வேர்ல்டு வைடு 13 லட்சம். ஸோ டோட்டலாக 20 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 22 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. குடும்பஸ்தன் ஒரு பெரிய ஜம்பே இருக்குங்க. டே 1க்கும் டே 2க்கும் தமிழ்நாட்டில் 2 கோடியே 23 லட்சமும், வேர்ல்டு வைடு 2 கோடியே 40 லட்சம். ஸோ டோட்டலாக 3 கோடியே 41 லட்சம் இந்த படம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 3 கோடியே 72 லட்சம். 2 நாளில் நல்ல கலெக்ஷன், சூப்பர் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். மணிகண்டன் மீண்டும் ஒரு படம், சின்ன பட்ஜெட் படம், எல்லாராலையும் ரசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு படம் பண்ணி மறுபடியும் ஜெயிச்சு காட்டியிருக்காரு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அதை தாண்டி இந்த படம் இனிமே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் ஆயுத எழுத்து திரைப்படத்தோட வசூலை ஒரு நண்பர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தார் அப்படின்னு. ஸோ ஆயுத எழுத்து 2004ஆம் ஆண்டு வந்தது. ஒரு மாதிரி அந்த ரோஷமான் எஃபெக்ட் அப்படிங்கிற சொல்லுவாங்கள்ல, அது இந்த படத்தில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலும் ஒவ்வொரு கதை வேறு கோணத்தில் போகும். ஸோ இந்த படத்தில் முக்கியமான ரோலில் சூர்யா கலக்கியிருப்பார். மணிரத்னம் அவர்களோட டைரக்ஷன், ரைட்டிங் அப்படி இருக்கும். ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசையில் எல்லா பாட்டுமே ஹிட்டு. முக்கியமான ரோலில் பாரதி ராஜா நடிச்சிருப்பார். ஸோ ஒரு நல்ல ரோல். அதே மாதிரியே த்ரிஷா, அப்புறம் சித்தார்த்து, மாதவன். மாதவன் இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய நெகட்டிவாக மாறிச்சு. அவரோட கெரியரே இந்த படம் பெரிய பாதிப்புலாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த படம் வந்து பெரிய ஹிட் அப்படியே வசூலில் வாரி குவிச்சதுலாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த படம் உண்மையிலே ஒரு நல்ல படம்.
வசூல் ரீதியாக ஒரு ஹிட்டு தான். பட்ஜெட் வந்து 5 கோடி, தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 8 கோடியே 25 லட்சம் கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 10 கோடியே 80 லட்சம். ஷேர் வந்து 6 கோடியே 15 லட்சம். ஸோ வசூல் ரீதியாக ஒரு வெற்றி திரைப்படம். இதே படத்தை வந்து ஹிந்தியில் யுவா அப்படின்னு மணிரத்னம் அங்கே இருக்கக்கூடிய வேறு கேஸ்ட் அண்ட் குரூவை வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த படம் வசூல் ரீதியாக பார்க்கும்போது அது வந்து பெரிய வெற்றி அப்படின்னு சொல்ல முடியாது, ஹிட்டுன்னு கூட சொல்ல முடியாது, ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் தமிழில் ஆக்சுவலாக இந்த படம் ஹிட்டு வசூல் ரீதியாக. ஸோ இது இல்லாமல் இந்த படம் உங்கள் எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் குடும்பஸ்தன் திரைப்படம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துட்டீங்க? இது இல்லாமல் பாட்டில் ராஜா, வல்லான், மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் இந்த படங்களில் பார்த்துட்டிங்கன்னா எது நல்லாயிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.